டிசம்பர் கடைசி வாரம் கிரக ரீதியாக மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். புத்தாதித்யம் லக்ஷ்மி நாராயண யோகமும் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதன் மூலம் தொடங்குது. மேலும் இந்த வாரத்தோட முதல் நாளில் சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சம்சப்த யோகமும் உருவாகுது. இது தவிர இந்த வாரம் புத்தாதித்ய யோகமும் நடக்குது. இந்த யோகம் வாரத்தோட நடுப்பகுதி வரைக்கும் நீடிக்கும். இந்த யோகத்தில் வியாழன் 9ஆம் பார்வையை பெறுவதால சுபபலன்கள் அதிகரிக்கும். மேலும் இந்த வார இறுதியில் சுக்கிரனும் புதனும் இணைந்து விருச்சிக ராசியில் நுழைவதால லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகும். இந்த யோகங்கள் ரிஷபம், துலாம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. முதலாவதா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் கடைசி வாரம் மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பாங்க. உங்களுடைய நண்பர்களின் உதவியால் இந்த வாரம் நிலுவையில் இருக்கக்கூடிய பல வேலைகளை மிகவும் வெற்றிகரமாக முடிப்பீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு சில முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தவர்களுடைய விருப்பமும் நிறைவேறும். புதிய வேலை தொடங்குவதால் மனதில் உற்சாகம் உண்டாகும். நிதி ரீதியாக வாரத்தோட 2ஆம் பாதி உங்களுக்கு மிகவும் நல்லதாக அமையும். குடும்ப சூழலும் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவீங்க. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டோட கடைசி வாரம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் உங்களுடைய பல பெரிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வாய்ப்பிருக்கு. நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை முடிந்தவுடனே நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இந்த வாரம் தொழில் செய்கிறவங்க மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. இந்த வாரத்தோட மத்தியில் நிலம், கட்டிட தகராறுகள் செல்வாக்கு மிக்க நபரின் உதவியால் தீரும். உங்களுடைய நிலம், கட்டிடங்கள் தொடர்பான எல்லா சர்ச்சைகளும் செல்வாக்கு மிக்க நபர்களின் மூலமாக தீர்க்கப்படும். அதுக்கப்புறமா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். உறவினர்களோட வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவீங்க. வாரத்தோட தொடக்கத்தில் நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினரோட முக்கியமான இடத்திற்கு நீங்கள் செல்வீங்க. இந்த பயணம் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க டிசம்பர் கடைசி வாரத்தில் தங்களுடைய வார்த்தை ஜாலத்தாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் மிகப்பெரிய ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பாங்க. இதனால் இவங்களுடைய நிதி நிலைமை அதிக அளவு மேம்படும். இந்த வாரம் பெரியவர்களுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக அதிக லாபம் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகுது. இது அடுத்த ஆண்டு தொடக்கம் வரைக்கும் நீடிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் அடைய முடிந்த இந்த மகிழ்ச்சியை இந்த வாரத்தில் பெறுவீங்க. வியாபாரங்களில் மிகவும் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவீங்க. பணப்புழக்கத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வெளிநாட்டு தொழில் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா இந்த வாரத்தில் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.